في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وأمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ்வுடைய நல்லருளால் நம்முடைய தரமல்லான ஜிதிமா மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. நாட்களும் நாம் சொல்வதை போல மிக வேகமாக கிட்டத்தட்ட 12 நாட்களில் நாம் நெருங்கிவிட்டோம். நம்மிடத்தில் மிச்சம் இருக்கிறது இன்னொரு 14 நாள் தான். அல்லாஹ் மீதமுள்ள இந்த நாட்களை நமக்கு ஆரோக்கியத்துடனும் இன்னும் எப்படி ஆரம்பிக்கும் போது நமக்கு இருந்த அந்த ஆர்வத்தோடு இறுதி வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தரது புரிவானாக. இதுக்கிடையில ஒவ்வொரு நாளும் ஆதில் உஸ்தாத் ஒவ்வொரு நாட்டினுடைய உணவை சொல்லி சொல்லி என்ன செஞ்சிடறாங்க, உங்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட ஒரு வகையான தேட்டத்தை உருவாக்கிடுறாங்க. இப்போ அதனால சவுதியினுடைய உணவு தான் ஆதில் உஸ்தாத் சொன்னாங்கல்ல, மந்தின்னு. இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சைஃப் உஸ்தாத், ஆதில் உஸ்தாத், இன்னும் அவங்களோட சேர்ந்த சில ஆசிரியர் பெருமா எல்லா உஸ்தாமார்களும் ஃபதில் உஸ்தாதுடைய தலைமையில் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சவுதி உணவு சனிக்கிழமையோ திங்கட்கிழமையோ ஏற்பாடு பண்ணுறதுக்காக இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அன்று அந்த உணவை, இன்று நீங்கள் காதில் கேட்ட அந்த உணவை இன்ஷா அல்லாஹ் சாட்டர்டே ஆர் மண்டே கண்ணில் பார்ப்பீங்க. அப்துரஹ்மான் உஸ்தாத் அதெல்லாம் மூச்சை கொடுத்து பேசி முடிச்சுட்டு செய்யலாமான்னு கேட்பாங்க. இன்ஷா அல்லாஹ் சவுண்டு கூட பெருசாக வந்ததே இல்லை. சேமியா புர்னை உணவாக இருக்கிறனால அது வந்து புர்னை உணவு பிள்ளைங்களுக்கு போதும். இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து புர்னை உணவு அடுத்த 14 நாட்களுக்கு தடை செய்யப்படுகிறது. தினம் ஒரு முதலமைச்சர் என்ற வரிசையிலே மம்தா பானர்ஜிக்கு அடுத்து நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் கடவுளின் தேசம் என்று சொல்லுவார்கள். தமிழ்நாட்டுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் நம்முடைய காது குளிர 24 மணி நேரமும் நம்முடைய வீடுகளிலே ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய நாக் சேனலுடைய சிஓவா இருக்கிற நம்முடைய அனீஸ் உஸ்தாதுடைய மாநிலம் தான் அது. ஆனால் சில நேரத்தில் சில நபர்களுக்கு சந்தேகம் வந்துடுது, அனீஸ் உஸ்தாது வந்து தமிழ்நாடா அல்லது கேரளாவா? ஆனால் அனீஸ் உஸ்தாது வந்து தமிழ்நாட்டு அட்ரஸ் அவங்க அட்ரஸை சொல்லும்போது அது தமிழ்நாட்டிலையும் சேர மாட்டேங்குது, கேரளாலையும் சேர மாட்டேங்குது. அந்த மாதிரி இருந்தாலும் கூட அந்த கேரளாவிலிருந்து ஒரு நபர் என்ன செய்கிறாங்க, நம்மோடு இணைந்து பயணித்து இன்று ஒரு சேனலினுடைய பல லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய சேனலினுடைய சிஇஓவாக நம்மோடு இருக்கிறாங்க. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து இருக்கிறோம். அவங்க பிறந்த வருடம் வந்து 1944. தற்போது அவர்களுக்கு வயசு வந்து 80. இந்த வருடத்தோடு அவர்களுக்கு 80 வயது பிறக்கிறது. 2016ஆம் ஆண்டு முதலே கிட்டத்தட்ட இப்ப 2025 9 வருடங்களாக தொடர்ந்து முதலமைச்சராக அவர் இருக்கிறார். கேரளாவினுடைய தன்மை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். எப்பொழுதுனாலும் வெள்ளம் வரும். 3 வருடங்களுக்கு முன்பு வந்த வெள்ளமும் இந்த உலகம் இதுவரைக்கும் காணாத ஒரு பேரிழப்பு தான், பேரிடர் தான். தற்போது நாம் எல்லாம் கேள்விப்பட்ட வயநாடு போன்ற அந்த பேரிடர்களையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்படி எல்லா சூழல்களையும் மிக அழகாக, இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்டுகள் இன்னும் மிக பெரிய அமைப்புல இருக்கிறாங்கன்னு சொன்னா அது கேரளால தான். மேக்சிமம் நிறைய மாநிலங்களை விட கம்யூனிஸ்டினுடைய கட்சி வந்து மிக வலுவாக இருப்பது இப்போது வரைக்கும் கேரளாவில் தான் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு முக்கிய காரணம் வந்து இவங்க பினராயி விஜயன் தான். இவர்களுடைய பெயர் வந்து விஜயன் தான். இவர்கள் பிறந்த ஊர் வந்து பினராயி. அதாவது கம்யூனிஸ்ட் வந்து முதலாக கேரளாவில் தொடங்கப்பட்ட போது நாயனார் அப்படிங்கிற பினராயிங்கிற ஊர்ல தொடங்கப்பட்டுச்சு. அதுல ஒரு கல்லிறக்கும் தொழிலாளிக்கு 14வது மகனாக, கடைசி மகனாக 14வது பிள்ளையாக அந்த குடும்பத்தில்
இந்த பினராயி விஜயன் பிறந்திருக்கிறார். பிறந்து ஸ்கூல் படிப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. குடும்ப வறுமையின் காரணமாக மீண்டும் கூலி தொழிலுக்கு சென்றிருக்கிறார். குழந்தை தொழிலாளிகள் ஒழிப்பு சட்டத்தின் காரணமாக மீண்டும் அவருக்கு படிக்க வாய்ப்பு கிடைக்கிறது. படிக்கிறார். மீண்டும் கல்லூரி படிப்பை தொடங்க பணம் இல்லாம வறுமை காரணமாக மீண்டும் நெசவு தொழிலுக்கு செல்கிறார். நெசவு தொழில் முடித்துட்டு மீண்டும் கல்லூரி படிப்பை தொடங்குகிறார். ஆனால் அந்த விளையும் பயிர் மொழியிலே தெரியும் என்று சொல்வதை போல படிக்கும் காலத்திலேயே அந்த மாணவர் ஜனநாயக சங்கம் அப்படின்னு சொல்லி கேரள மாணவர் ஜனநாயகர் சங்கம் அதுல ஒரு பொறுப்பெடுத்து கொஞ்சம் வேகமான சர்வீஸ், சோசியல் சர்வீஸ்ல இருக்கிறது. ஒரு தடவை கல்லூரிக்கு படகில் செல்லும் பொழுது கல்லூரி மாணவர்களுக்கு இது அமௌண்ட் வாங்கக்கூடாது, டிக்கெட் ஃபேர் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த டிக்கெட் ஃபேர் அந்த படகோட்டி கேட்கும் பொழுது அதை கடுமையாக எதிர்த்து அதை ஒரு போராட்டமாக மாற்றி கடைசியில கேரளால சட்டமே கொண்டு வந்தாங்களா. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் கல்லூரி மாணவர்களிடத்திலும் பள்ளி மாணவிகளிடத்திலும் அங்கெல்லாம் கேரளால உங்களுக்கு தெரியும் அதிகமா டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸை விட போட் அதிகமா இருக்கும். கேரளாவுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் போட் டிரான்ஸ்போர்ட் எந்த அளவுக்குன்னா இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு ஒரு பெரிய போட்ல காரு லாரி எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் அங்கிட்ட இறக்கி விடுவாங்க. நானும் பாசித் உஸ்தாத் அதெல்லாம் படிக்கிற நேரத்தில் அங்கே போயிருக்கிறோம். சைஃப் உஸ்தாது எல்லாருமே நாங்கள் அங்கே போனப்ப அதை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஒரு பெரிய படகுல எங்களோட சேர்ந்து பக்கத்துல லாரியும் வரும், ஒரு பெரிய டெம்போவும் இருக்கும். அப்படியே அடுத்த கரையில திருப்பி நிறுத்துவாங்க. அது அப்படியே ரிவர்ஸ்ல போய் அந்த ரோட்டுக்கு போயிடும். இப்படி அங்க போட் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது ரொம்ப அதிகம்தான் கேரளால இப்போ வரைக்குமே. அப்படி அந்த பயணத்திற்கு பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவிகளுக்கும் என்ன செய்யக்கூடாது, கட்டணம் வசூலிக்க கூடாதுன்னு சொல்லி அன்று பினராயி விஜயனுடைய இளைஞர் பருவத்தில் அவர் செய்த போராட்டத்தில் வந்த சட்டம் தான் இன்று வரை பின்பற்றப்படுகிறதா. அப்ப சின்ன வயசுலேயே அப்படி ஒரு வேகமான என்ன சொல்றது ரொம்ப ஸ்பீடா இருந்திருக்கிறாங்க. அதற்கு அடுத்து கம்யூனிஸ்டில் 1964 உறுப்பினராக அவர்கள் சேருகிறார்கள். 1969 அதனுடைய மாவட்ட செயலாளராக மாறுகிறார்கள். 1970களிலே RSSஐ எதிர்த்து நம்முடைய இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் பாதுகாப்பதுல மிகப்பெரிய போராளியா இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வருட காலம் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதாக இந்த பிரச்சனையில் ஈடுபட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இந்த RSSோடு தன்னுடைய நண்பரோடு சேர்ந்து இந்த இஸ்லாமிய பள்ளிகள் அந்த மத கலவரம் தலச்சேரியில ஏற்பட்டப்ப அதை தடுப்பதற்கு 2 நபராக சென்று அந்த பாதுகாப்பு கொடுக்கின்ற பொழுது இவரோடு சேர்ந்து இவருடைய நண்பர் அங்க அவருக்கு முன்னாடியே வெட்டி வீழ்த்தப்படுகிறாங்க, இறக்குறாங்க. இவர் அதாவது ரொம்ப சீரியஸான நிலைமைக்கு போய் கடைசியில உயிர் தப்பி பிழைத்து வந்தார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இன்று நாம் ஒரு நபரை ரொம்ப எளிமையா ஒரு பெரிய பொறுப்புல அப்படி சிம்பிளா அவங்க உட்கார்ந்துட்ட மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர்களுடைய இளமை காலம் என்பது மிக ஒரு போராட்டத்திற்குரியதாகத்தான் இருந்திருக்கிறது. அதாவது ஒரு கல்லிறக்கும் தொழிலாளிக்கு மகனாக 14வது மகனாக பிறந்த ஒரு நபர் முதலமைச்சர் ஆவதற்கு காரணம் அவருடைய வரலாறுல எதனால அப்படின்னு நம்ம நல்லா வாசிச்சு பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா, அவர்களுக்கு அமைந்த சரியான ஒரு வழிகாட்டி குரு நாயனார் அப்படிங்கிறவர் தான். அவர் தான் அந்த கம்யூனிஸ்டை அந்த கேரளால உருவாக்குறதுக்கு அசல் தலைவர் அவர் தான். அவரை அவருடைய வளர்ப்பு பிள்ளை என்றே பினராயி விஜயன் அவர்களை சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு அந்த நாயனார் அப்படிங்கிற ஒரு நபருடைய அந்த வழிகாட்டுதல் அவங்களை கெட்டியா அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. அவர்கள் அந்த போராட்ட குணம், அவர்களுடைய கொள்கைகளை அப்படியே அவர்களாகவே இருந்து ஒவ்வொரு போராட்டத்திலையும் அவங்க எடுத்து செய்யறாங்க, முன்னோக்கி வர்றாங்க. நமக்கு தெரியும் இன்றும் மத்திய அரசை எதிர்ப்பதிலும் சரி, கேரளால லாஸ்டா நடந்த தேர்தலில் ஒரு ஓட்டு கூட என்ன செய்யல, பிஜேபி நமக்கு ஜெயிக்கலைங்கிறது நமக்கு நன்றாக தெரியும். இன்று வரைக்கும் ரொம்ப டஃபஸ்ட் ஸ்டேட்னு பார்த்தா அவங்க உள்ள நுழைஞ்சு அவங்க தன்னுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கும் இன்னும் ரொம்ப கடுமையான ஒரு போராட்டம் செய்ய வேண்டிய ஒரு மாநிலம் அவங்களுக்கு இருக்குன்னா அது இப்பொழுதும் கேரளாவாகத்தான் சொல்லப்படுகிறது. இந்த கேரள மக்கள் தமிழ்நாட்டை விட கேரளா ரொம்ப பெஸ்ட்டுங்கிறாங்க. காரணம் என்னன்னா அதிகம் படிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா 1980 விவேகானந்தர் இப்படி சொன்னாராம், கேரளா எப்படிப்பட்ட நாடுனா மிகப்பெரிய சாதியின் பைத்தியம் பிடித்த ஒரு மாநிலம் என்று விவேகானந்தர் சொன்னாராம் அவர் இருந்த நேரத்துல. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தை
அந்த கம்யூனிஸ்டுடைய கட்சி தலைவர்களும் சரி, தற்போது வந்திருக்கிற பினராயி விஜயன் வரைக்கும் கடுமையான ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இப்படி அவருடைய வாழ்வு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வாழ்வு தான். அதாவது ஒரு பக்கம் வெளியில அந்த கட்சிக்கு உள்ளே வந்து முதலமைச்சர் ஆவதற்கு முன்பும் அவர் போராட்டம், கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் உட்கட்சி பூசல்கள் என்பது உனக்கு தெரியும். அவருடைய வரலாறை படிச்சா அவருக்கும் அச்சுதானந்தன் அப்படிங்கிற சம தலைவருக்கும் நடந்த நிறைய பிரச்சனைகள் அதுல பேசப்படுது. அதையும் தாண்டி எல்லா சூழ்ச்சிகளையும் கடந்து இன்று அவர் பதவியை பிடிச்சு உட்கார்ந்துருக்காரு. பதவியை அதாவது எந்த அளவுக்கு அவரை பத்தி சொல்லப்படுதுன்னா, நாளைக்கு பினராயி விஜயன் கம்யூனிஸ்ட்லே இல்லாவிட்டாலும் கூட அவர் எங்கு நிற்கிறாரோ அங்குதான் மக்கள் செல்வார்கள் என்று சொல்லும் அளவிற்கு அவர் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுதே ஒரு தோழராகத்தான் அறிமுகப்படுத்துவாராம். ஒரு சம நண்பராகத்தான், சக நண்பராகத்தான் அவரை தன்னை அறிமுகப்படுத்தி இருந்திருக்கிறார். பெருசா ஆடம்பரம் இல்லை. இன்று வரைக்கும் அவருடைய சொத்து மதிப்பு அவரே ஒரு பேட்டியில சொல்றாரு, அவருக்குன்னு இப்ப வரைக்கும் சொந்தமா கார் இல்லை, அவருக்குன்னு இப்ப வரைக்கும் சொந்தமா கார் இல்லை. அவருடைய சொத்து மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கும் குறைவாகத்தான் இருக்கிறதாம் இப்பொழுது வரைக்கும். அவருடைய எளிமையான வாழ்வு, அதே நேரத்துல வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை வந்து எப்படியாவது மக்களுக்கு பிரயோஜனப்படுத்தி வாழணுங்கிற அந்த ஆளுமை தான். 80 வயசுல அந்த பதவியை வகித்து ஒரு மாநிலத்தை நிர்வகிப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட மிகச்சிறந்தது ஒரு ஆளுமை. நாம் இடையில நான் சொன்னது போலதான், ஒரு கல்லிறக்கும் தொழிலாளிக்கு பிறந்த ஒரு ஏழ்மையான ஒரு மனிதரும் கூட ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியும் என்பதை உழைப்பின் மூலமாக, எந்த ஒரு பின்னணியும் இல்லை, எந்த ஒரு காசு பணமும் இல்லை, எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இப்போ வரைக்கும் அவர் மேல வந்ததெல்லாம் எல்லாமே அது இல்லைன்னு தான் ஃபைனலா இருக்கு. அப்ப வெறும் உழைப்பு, ஒரு நல்ல எண்ணத்தோடு போராடும் குணம், இந்த ரெண்டும் இருந்தா எந்த துறையாக இருந்தாலும் அதனுடைய உச்சத்துக்கு செல்லலாம் என்பதைத்தான் பினராயி விஜயன் அவர்களுடைய வாழ்வு நமக்கு சொல்கிறது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளர்களாக நாம் எல்லாம் ஆக வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.